Vida usar una ஸ்லோ ஓட்ட பந்தயம் வச்சிருப்பாரு. இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமாம், மலையில் மோதி மண்டை துறக்கட்டும். அப்படி சொல்லு. தண்ணி மேலே ஒரு சவாஸ் அப்படி ஒரு கொசு விடக்கூடாது, எல்லாத்தையும் அடித்து கொண்டுறணும். என்ன அவன் சத்தம் போட்டு இன்னும் அதுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அதுக்கு ஒரு கட்டை என்னன்னு ஏ பாடல் உண்டு ராகம் ஒன்று சிறுபோடு அது மீண்டும் மீண்டும் கேட்கும் பாடல் ஒன்று. சபாஸ், நல்ல ஒட்டை வெட்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி குறைக்கணும். ஏயா முடியாயா வெட்டிருக்கீங்க? என்னையா ஒரு லூசு பையன் எதை சொன்னாலும் பாட்டு பாடிட்டு இருக்கியா? ஏண்டா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ கிண்டல் பண்ணுறியா? நான் அந்த பையன் மேலே கோவத்தில் இருக்கேன். ஏ இந்த அடியில் 2 அடி உள்ள அந்த ஆணி அடிச்சிருந்தாலும் நல்லா நின்றுருக்கும். பம்படியாக இதில் ஓட்டு அடிச்சுக்கிட்டு ஏய் அழகா மரியாதையாக எப்பம் ரேடியாவை காலி பண்ணிவிட்டு போய் கண்ணுக்குட்டி அவுத்து விடுப்போ. ஆடு மாட்டலாமா ஓடிட்டு வந்தா? கண்ணுக்குட்டி அவுத்துட்டுனா மூத்திரம் போன்னு அர்த்தம். இதெல்லாமா சொல்லுவாங்க. நீர் கண்ணை குத்தி விடாதையா, ஏற்கனவே அரைப்பாரு ஷரவனா. யார் இந்த உமுக்கு பார்த்தி தேடி வச்சிருக்கியா? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறையா குடிச்சா நீர் வரத்தான் செய்யும். அடைச்சா நின்றுக்குவேன். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவிங்க ஆத்தாட்டை வாங்கி சூட்டு. எதுல? அதில் தான். ஏய் எதுல நீங்கிறல்ல? பெருவரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்கன தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான், அப்படியே வருடி விடணும். பூவா செப்புமையா. நாயா சப்பரி, அதுக்கு ஆள் தனியாக வருவாங்கயா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னேன். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் நமக்கு தெரியும். தெரியுமோ? 5 மணி சங்காது ஓ தெரியும். ஏய் தெரியுமோ என்று கேட்டேன். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அவனுக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நான் என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே. எங்கள் தந்தையன் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றான். பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன் என்று சொன்னார். ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு தான் சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி.
எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா இருக்கட்டும்யா. தமிழ் மொழி ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. ஆச்சாரியா ஆச்சாரியா, அது ஒன்றும் பார்க்க முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு ஆமாம், யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும் செய்யணும் செய்யணும், புண்ணியத்தை செய்யணும். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது. ஆமாம், இந்த தமிழ் மொழியை தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆச்சாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுகிறாங்க தமிழில்? அதையும் செவியார கேட்டு பாருங்களே, காதில் ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே, ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியார்லேருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்கன்னா பாருங்களேன். எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்குவாம் அந்த தமிழ். வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே அமிழ்து இருக்கிறது ஐயா. ஆமாம் ஆமாம், ஆ எப்படி இதெல்லாம் படிப்பு 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 சிறப்பு. நன்றி. ஆமாம், படித்தேன் 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 என்று சொன்னாலே படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கலாம். தேன்மோர் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாலே தமிழுக்கு தெரியாத எப்படி தேன் போல திட்டிக்கிறது என்று சொன்னால் என்ன இங்க வந்து தாளம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பாஸ் ஜீன்ஸ் வந்துருக்கா இல்லையா? இப்போ ரெஸ்ட் எடுக்க ப்ளீஸ் கம். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் பயந்துக்கிட்டேன், ஏறாமலே இருக்கேன். துர்ராசு பையனால் நான் கேட்டேன். ஏன்? ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னு? புழங்குனா பழசா போயிடுறாரு ஐயான்னு. சரி, பேச்சை கேட்டு இப்போ புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போகுதா, புழங்க முடியாமல் பழசா போகுது? முடியாமலாம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு தேதி 18. இன்னும் ஒரு நாள் தான் குறுக்க இருக்கு. ஒன்று குறுக்க இருக்கணும், இல்லைன்னா குறுக்க அறுத்து எடிஞ்சிடணும். நல்ல வேலை குறுக்க இருக்கணும். ஐயோ, சுரேஷிட்ட சொல்லியிருக்கேன், துறையிட்டையும் சொல்லியிருக்கேன், வருவார் இந்த தடவை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டிருந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாடாமாடச் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்களே உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படும். என்ன காரணம்? யாம் உரையாட வேண்டும், எம்மோடு உரையாட வேண்டும் என்பதற்காக இந்த மேடையிலே எம்மையும் உம்மையும் அழைத்து உமது புராணம் பெரிதா, எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, எமது கவி திருக்குறள் பெரிதா, எமது ஊர் மக்கள் ஒன்று கூடி போல ஒரு அளவுதான். பிடிச்சி 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 தள்ளி விட்டேன். நான் எப்படியா பேசி பேர் வாங்குறதே? ஏய், என்ன பேசாம போயிடும். என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஒரு நாரதருக்கு என்ன மரியாதை கொடுக்க, மரியாதை கொடுக்க தெரியல. புராணம் பெரிதாங்கிற புராணம் பூங்கிற, இதிகாசம் பெருசாங்க இதிகாசம் பூங்கிற. உன்ன மாதிரி ஒரு மனிதன்ட்ட பேசலாமா? ஒரு அறிவாளியை சேர்ந்து பேசலாம். இவர் பேசினாரு, அவர் சரியான ஆளுப்பா. அவர் நீ பேசும்போது பார்த்து பேசின. ஆனா அறிவாளி நினைச்ச உடனே முட்டா பாரியம் போல ஒரு முட்டாள்தாமா. ஏய், கிறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க. மேடையில் நாரதருக்கு உண்டான மரியாதை முதல்ல கொடுக்கணுமியா? அதுவே தெரியல, நீ எதுக்கு வர்ற? நீங்களா
ஹரிஹரன் பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி. எவ்வளவு புகழாரம் சொன்னாரு. கலை சுடர்மணிங்கிற பட்டம் பெற்றவர். எவ்வளவு பெருமையா பேசினாரு. கிழக்க மாதிரி பேசிட்டு இருக்க, பைத்தியக்காரி மாதிரி நிற்கிற. ஏயா இங்க வா, கேளுங்க கேளு. டப்புன்னு அடிச்சு போடுவேன். அறிவாளிக்கு 3 பாதை கேட்டுப்பாரு. ஒரு பாதை நடப்பாதை இருக்கேன், அங்கிருந்து வரவேன் அறிவாளியாக இருப்பேன், ஒரு வழியில் ஒதுங்கி வருவேன், ஏன்னா இவன் வரட்டுமே அப்படின்னு. இங்கேருந்து போகிறவன் ஒரு வழியில் ஒதுங்கி போவேன், ஏன்னா அவன் வரட்டும்னு. இவன் போகிறது ஒரு வழி, அவன் வருவது ஒரு வழி, என்றுமே நடப்பது ஒரு வழி. தான் அறிவாளி 3 பாதை. போ, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. உன்ன மாதிரி முட்டா பைய பாதையிலே தான் வருவேன், ஒதுங்க மாட்டேன். என்ன மாதிரி அறிவாளி ஒதுங்கி வருவேன். அதனால தான் நான் ஒரு வழி, நீ ஒரு வழி, 2 வழி. முட்டாளுக்கு ஒரு பாதை. நீ முட்டா பைய, நீ பாதையிலே வருவ. இங்கேருந்து போகிறவனு முட்டாள், பாதையிலே போவாங்க. எனக்கு அப்படி முட்டாளை வர்றதுக்கு ஆசை இல்லை. ஒரு முட்டாளை சந்திக்க கூடாதுன்னா அறிவாளியை சந்திக்கிறேங்க நான் வந்திருக்கேன். போ, அறிவாளி தான் வர சொல்லு. போ இல்லையா? வாயா பையனா, அடிச்சனா மூக்காந்து தெரிச்சு போவேன். ஏய் யாருட்ட மரியாதை பேசியா? என்ன மரியாதை? நான் வாயா போயிட்டு பேசுறேன். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். என்ன வாயா போயின்னு பேசுற? ஆமா, முட்டா பையன் எப்படி பேசுவேன்? இந்தாரு பேசாதையா, அறிவாளி எந்த நல்லா பேசியிருப்பேன். நான் முட்டா பையன் தானே, அப்படிதான் பேசுவேன். இந்தாரு பல்லு எல்லாம் ஊத்துப்படி அடிச்சனா பல்லு இல்லாத ஊத்துக்கிறேன்னு பேசுற. முட்டா பையன் அப்படித்தானே பேசுவேன். அப்புறம் என்ன? ஏய் நான் நாரதரியா? இருந்துட்டு போயா, யாரா இருந்தானே குடுத்துன்னு வச்சுக்கு அண்டை கட்டி போக அண்டை. யாருக்கிட்ட? சே உடனே சமயம் வா மாப்பிள்ள, எங்கடி ஓடுற? என்ன இப்ப மாப்பிள்ளைங்கிற படங்க? முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். அறிவாளி நல்லா பேசுவேன். முட்டா பையன் அப்படித்தானே பேசுவேன். சரி இப்ப வண்டியை வர சொல்லு. நிப்பாட்டியா, வண்டியை வர சொல்லணும். அங்கே நிற்கிது வண்டி. நான் முட்டா பையன் தானே. நீ பேசக்கூடாது, சப்புன்னு அடிச்சு விடுவேன். ஒரு மாதிரியான ஆளு, எந்த நேரம் கை அடிக்கிறோம்லாம் பேசுற. ஆமாம், அப்புறம் முட்டா பையன் அப்படி தானே பேசுவேன். நான் முட்டா பையன், நான் ஒத்துக்கிட்டேன். அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஒத்துக்கிட்டு வாயா. இந்த முட்டா பையில சமாளிச்சு போகணும். இந்த அறிவாளி முட்டாள்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? அந்த அறிவாளி சமாளிக்கணும்ல. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? உங்க அப்பா நம்பி தலைவருக்கு சொந்தம். அது முதல்ல. அப்புறம் இப்போ என் பேர்ல இருக்கு. உன் பேர்ல இருக்கு, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஈஸி போட்டு பார்த்துருவாயா? போய் ஈ சேவை மையம் இந்நேரத்தில் இருக்குன்னு நான் எங்கே போய் தேடுவேன்? அதுக்கு நான் என்ன செய்ய முடியல, செல்லில் போட்டு பாருங்க வரும். அப்படி என் பேரில் இருக்கு. எங்கள் அப்பனுக்கு சரக்கை ஊற்றி விட்டு கையெழுத்து வாங்கிட்டேன். ஐயோ, அதான் கிருன்னு உட்காந்துருக்காரா? போட்டேன், புல் போத முண்டை போடுற கையெழுத்து உட்காந்துட்டு இருக்காரு உங்க அப்பா. போட்டேன், கையெழுத்து போட்டேன். சரி, உங்க அண்ணன் மூத்தவனுக்கு எழுதி கொடுத்துக்கலாம்ல? அது அவன் பூரா கஞ்சா குடிக்கினாய், பூரா இழுத்துட்டு உட்காந்து ஹம் கோல பைரவா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. சரி, தம்பி இளையவன் நல்லவனா இருந்தா அறிவாளியா இருந்தா அவங்க சோறு ஓட்டா போதும் அண்ணேன்னு என் காலை கட்டி பிடிச்சிருக்காங்க. உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப நாட்டை முட்டா பையிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இடத்தின் தலைவன் நான். தொண்டை நாடு, தொண்டை நாட்டுக்கு தலைவன் நானு. குறிஞ்சினலாம் தலைவர்னாலே முட்டா பையன் அர்த்தம். நம்மளை கூப்பிட வாங்க தலைவா அப்படிம்பா. அவன் நம்மளை முட்டா பையன் சொல்றான்னு அர்த்தம். அது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா கிடையாது. ஏன் வா தலைவனா? நான் முட்டா பையன் தான். இப்போ தொண்டை நாடு யார் பேர்ல இருக்கு? தொண்டையில அவங்க அப்பா பேர்ல இருக்கு. முட்டா பையன் பேர்ல இருக்கு. ஓம் பேர்ல, என் பேர்ல சொல்லு. இப்போ இடத்துல யார் இடத்துல நிற்கிறீங்க? ஓ இடத்துல நிற்கிறேன். ஏன் ஆட்சிக்கு உட்பட்ட இடம். அதுக்கு என்னப்ப ஏன் இடத்துல நின்னா நான் சொல்றது கட்டுப்படுத்தி ஆகணும். நான் எதுக்கு? டோர் லாக் அப்படின்னா வாயை மூடியான்னு அர்த்தம். உமக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். பேசக்கூடாது. தலைவர் ஆணை பிறப்பிச்சாச்சுன்னா முடிஞ்சு வேலை. உமக்கு 4 மணிக்கு தூக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கம்? 2:45. யோ அதல்ல, தூக்கு தண்டனை. தூக்கா விதித்தேன். தலைவர் உத்தரவை யாரும் மீற முடியாது. யார் அங்க? குருட்டு முண்டை, கண்ணு தெரியுமா தெரியாதா? வந்து ஏறுற. கோவப்படாம என்ன வேணும்னா மோதுனே, பார்வை சரியா தெரியல, 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன், அப்படி இருந்து தெரியல. மோதேவி 3 கண்ணாடி இருக்கு, ஒரு கண்ணாடி பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்று கிட்டத்து பார்வைக்கு, அப்புறம் 3வது எதுக்குடா ஒரு கண்ணாடி? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை இருக்கு முண்டை? பின்னாடி திரும்பி பார். அடே நம்ம பழைய கை. பழைய கையா? டேய் கொஞ்சம் கூட சாக போறோன்னு பயம் இல்லாம. ஹலோ, கால் மேல படுது.
சாகப்புற வெய்யன்னு பேசாமல் விட்டுக்கிட்டு இருக்கேன். அடி இளவே மூடியே திறக்காம தண்ணி குடிக்கிற ஒரு ஆள் நீதாயா? ஒருவருடைய ராசியில் 9 கிரகம் நேர்கோட்டில் வரும் பொழுது மூடி இல்லாமலும் குடிக்கலாம், மூடியை கழட்டாமலும் குடிக்கலாம், பாட்டலே இல்லாமல் கூட குடிக்கலாம். ஆமாம். எல்லாம் இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, நம்ம ஊர்ல எப்படி மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லேயும் மழை தண்ணியாத்தான் பெய்யும். விளக்கண்ணே ஏங்க ஏறா எதுக்குடா பெரிய படையப்பா ரஜினி அந்த எதுக்கு உட்கார வச்சு பேசிக்கிறீங்க? ஏங்க வீட்டுக்கு வந்தவளை நிற்க வச்சு பேசிக்கிறீங்க? டேய் அந்த ஆள் விருந்தாளியா? அப்புறம் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி. என்னங்க நீங்க தூக்கு தண்டனை கொடுத்த கைதினா அவரை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? மூதேவி நீ தான்டா உட்கார வச்சிருக்க. ஹலோ எந்திரியா பழக்கணும். அட கர்மமே மூளை வேற இருக்கா? மெதுவா இதெல்லாம் இப்படி இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த சவுடாலன்னு கேட்கறேன் நான். சரத்துக்கு போறாங்க முடியாத மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அது உடம்பை சரி பண்ணி விட்டு கொடுத்து. சரி உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணியா? அவர் முட்டாள்னா அவர்கிட்ட வேலை பார்க்குற நாள் எப்படி இருப்பேன்? சர்வ முட்டாப்ப. சரி உங்களை நான் காப்பாத்துறேன். ஓடி இருக்கேன். ஓ இல்லையா? டேய் ஐயா கூப்பிட்டீங்களா? நான் தலைவரா நீ தலைவரா? நீங்க தான் தலைவர், நான் வேலைக்காரன். உனக்கு தலைவர் ஆகணுங்கிற என்ன வந்துருச்சுன்னு தெரியும். வேணாமியா பல குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லை. அப்போ தலைவராக இருக்கவங்க பல குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு நான் சொன்னா ஐயோ நான் ஒரு ரூட்ல போனா நீங்க ஒரு ரூட்ல வண்டியை ஓட்டுறியா? நான் நோகாம சொல்றேன். என்ன அர்த்தம் அந்த வார்த்தை? என்ன விஷயம் சொல்லுங்க. சரி உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு. என்ன? நான் சொல்றதான் நீ கேட்கணும். கேட்குறேன். கொண்டு ஜெயிலில் போடு. 2 வார்த்தை பேசிக்கிறவா? போ. எனக்கு உயிர் போனா வராது. நான் உங்களை காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? நான் ஆசையால நிறுத்தவேன். மூவாசம் இல்லை. டவுசர் போடுறதே இல்லை. உங்கால் எப்படி? எங்கால் பிறந்ததுலேருந்தே போடுறது இல்லை. ஏய் என்ன என்னமோ டவுசர் பேசுறேன். இல்லை பொருள் இருக்க வீட்டுக்கு தானே பூட்டு தேவை. சும்மா வெறும் வீட்டுக்கு எதுக்கு பூட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியலையே. அது டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னு சொன்னேன். எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு அடிப்பாங்க. அப்படியா? அப்போ ஆரம்பிச்சிருப்பா அவ்வளோ. நீ இப்போ சாடை பேசுறியே பொருள் இருக்க வீட்டுக்கு தான் பூட்டு தேவைன்னா அப்போ இங்கே ஒன்றும் இல்லைங்கிறியா? நீ என்ன சந்தேகம்? போட்டுன்னு வச்சுக்க ராஸ்கல் உண்டை ஜெயிலில் போடுறா. இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு. உங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்க. கமான் ஃபாலோ மீ. ஏய் இவர கமான் ஃபாலோ மீனா அந்த ஆளு ஒரு லவ்வரா? கழுத்தை பிடிச்சி தள்ளிப்படா. சொல்லிட்டியல்ல. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் அப்படி ஓரம் பண்ணி வேடிக்கை பாருங்க. யார் ஊரில் வந்து யாருக்கிட்ட எங்க ஆள்கிட்டயா? ஏன் இப்போ துண்டை கட்ட வேணாமா? நீ என்னைக்கிட்ட கட்டி முடிக்க எடுக்கல அதை சொல்லுங்க. இப்போ பாருங்க ஏய் இதா இருக்க இந்த பக்கம் இடம் தான் கிடக்கல. அந்த ஓரமாக போக நான் இந்த ஓரமாக போகிறேன். போயா தூக்கு தண்ணை பிரசான ஜெயிலு புது விஐபி ஜெயில் போயா போய் டிவி சண்டியரான்னு தெரியல. போயா 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 வா வா அடிக்காத வா. எங்கள் ஆளை பார்த்து முட்டாள்னு கேட்டிருக்கீங்க. அந்த ஆள் அப்போதே கேட்டாப்ல. சரி சரி மறுபடியும் ஞாபகப்படுத்தாது. அழைத்ததன் காரணம் என்னவோ உட்காந்து யோசிக்கிற நீ. பொருள் இருக்க வீட்டுக்கு தான் பூட்டு தேவையா? நீ வீடு சீன் முடிட்டோன்னு நான் கையை வச்சுக்கிறேன். துறை ஐயா திறந்தேன் கிடக்கு. அது திறந்தாங்களுக்கு இந்த ஆள் இன்னைக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? ஆமாம் இவ்வளோ ஓவராக பேசுகிறாள் விட்டு வைக்கக்கூடாது. நீ மட்டும் எனக்கு உதவியாக இருந்தீன்னா இப்போ போட்டுருவேன். ஏங்க நீங்கள் எது சொல்லி நான் கேட்கல. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உங்கள் கூட 10 நிமிஷத்தில் சோழியை முடிக்கிறேன். நீங்கள் போடுறிய அவங்க சொந்தக்காரக்கெல்லாம் சொல்லி விட்டுரு. அப்படியா? கண்டிப்பாக சொல்லிடுறே. போய் முதல்ல அந்த ஆளை கூட்டியா 108 ஃபோன் பண்ணவா? அது வேண்டாம் வேணாம். தள்ளு வண்டிக்கு ஃபோன் பண்ண. அப்படியா? 108 அனுப்பக்கூடாது. சாமிங்க வாங்க. தந்தை பிரமா தாய் கலைவாணி. என்ன வசனம்லாம் என்னை கேட்காம பேசக்கூடாது. தலைவரை கேட்டு தான் பேசணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? என்னமோ மனசு கேட்காம தூக்கு தண்ணை கொடுத்துட்டேன். அப்புறம் நீ மனசு அவசரப்படக்கூடாது. ஒருவேளை சாமி உங்க பக்கம் இருந்துச்சுன்னா இருக்காரு. உங்களை பிழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். காப்பாற்றுவார். கும்பாபிஷேகம் காலையில் நடக்கட்டும். திருவிளக்கு சிட்டு கோயிலில் எழுதி போடுவேன். வாங்க எழுதி போடுவோம். பொரியா பொங்கச்சோறு கலையாதுங்க வாயா. ஒன்றும் மரணம்னு எழுதுவேன். எழுதிட்டு போயா? இன்னொன்று விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலை வரட்டுமியா? விடுதலை வந்தா நீங்க போகலாம். என் சாமி சத்துருவான சாமி. பார்க்குறேன். தத்துருவமா அனுப்பாரு. மரணம் வந்துச்சுன்னா போட்டுருவேன். அதை பார்க்கலாம். ஓகே தர வந்துடுங்கய்யா. சீட் எடுத்துருக்கியா? இந்த எடுத்துடுங்கய்யா. வெரி குட். அப்படி எழுதுனா என்ன நிற்க? சரிங்கய்யா எழுது. எழுதுறேன். ஊனா சிவமயம் காயா ஓடை இன்னாருமயம் இன்னாரு. இப்போ இந்த ஆளுக்கு சாதகம் எழுத போறியா? எப்படி எழுதணும்னா சொல்லுங்க. நான் சொல்கிறத எழுது. சரி ஷாபாஷ். நான் சொல்கிறத எழுது. யார் சொல்கிறத? யார் சொல்கிறத
நான் சொல்கிறது தாண்டா. நான் சொல்கிறத தாண்டா. தாண்டாவா? தாண்டாவா? ஏய் டேய் உன்னதான். உன்னத்தான். எங்கே பார்க்குற? எங்கே பார்க்குற? பாட்டு நல்லா இருக்கே. ஏய் பேப்பர் பத்தாதோ? இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இஸ்ஸு போடணும். உஸ். ஐயா ஏன்டா காற்றை பிடிக்க விட்டுருக்க? இதெல்லாம் எழுதக்கூடாது. அடி. சரி, இதெல்லாம் எழுதக்கூடாது. அடி. அடே அதையும் சேர்த்து எழுதிக்கிட்டு இருக்க கிருக்கா. நான் என்ன சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறேன். நான் இன்னும் சொல்லலை. சொல்கிறேன். என்னங்க எழுத சொல்லிட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஆரம்பிக்கிறியா? சொல்லுங்க. மரணம். மரணம். மாசு மரணம். பாட்டெல்லாம் பாட வேண்டாம். எழுதிட்டு மாதிரி. ஐயா எழுதிட்டேன், மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. எடுத்துட்டேன். அதில் என்ன எழுதுவேன்? மரணம்னு எழுதிட்டேன். இப்போ இதில் விடுதலை. அதுலேயும் மரணம்னு எழுது. ஐயா விஷந்தானா? எந்த சீட்டு எடுத்தாலும் கோவிந்தா இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு தாங்க என்னைய போடுறாங்களாம். பல வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட போகிறத நீ தான் பார்க்குறேன். அப்பா இப்போ தான் பல வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வார்த்தை சொல்கிறேன். சரியா எழுது. மடிச்சு. ஐயா எழுத வர மாட்டேங்குது. என்னடா சகனம் சரியில்லையா? தெரியலை. ஒரு நேரம் பக்கமாக எழுதிச்சு. இப்போ மை. ஆமாம் உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். அதுதான் பொருள் இருக்க வீட்டுக்கு தானடா போட்டு. ஐயா எழுதிச்சுங்கய்யா. மடி. மடிச்சிட்டேயா? அது எழுதணுமா மடின்னு? பிள்ளையார் சொல்லி கூட போடாது. சரி சரி சரி. ஆளை குட்டியா சாமி இங்கே வாங்க. இப்போ பாரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சு விட்றேன். நல்ல நேரம் எங்க அப்பா சேர் எடுத்து போடுறா. நீங்கள் சொல்கிற வேலையை கேட்குறதுக்கு தானே நான் இருக்கேன். போடுறேன் சிங்கக்குட்டி. ஏண்டா நான் அந்த ஆளை போடுறதுக்குள்ள நீ என்னைய போட்டுருவ போல இருக்கடா. இப்படியா போடுறது? எடுத்து சாமியார் மண்டையில் போடும். சீட் எடுக்க மாட்டேன். ஆள் வேணுமே. வேண்டியதில்லை. இப்படி போடுறா. ஏண்டா பதைக்கிறேன். போட்டேன் சரியா? ஓகே. உங்கள் குலசாமி என்ன? குலசாமி. நீங்கள் என்ன பெரிய சாலமன் பாப்பையா? நீங்கள் அப்படியே போட்டுன்னு. உன் குலசாமி என்னையா? என் குலசாமி பெருமாள். ஹலோ காது கேட்குமா கேட்கல? உங்கள் பேர் எழுங்க. குலசாமி பேர். என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். 2 பெருமாளா? சீட்டு 2 அப்படிதான் இருக்கு. சீட்லையும் பெருமாள்னு எழுதிட்டியா? அப்பா பெருமாள் காப்பாத்தினப்பா. சரி ஓன் குலசாமி யாரு? என் குலதே. அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆள் அசந்திரியா? சொல்லுங்க. நம்ம குலசாமியா சொல்றேன்டா. என் குலசாமி என் அமைக்கு கொன்று. என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து எங்கெல்லாம் இருக்கோ என் கருப்பேன் செட்டிங் ஆயிரு. இப்போ எங்க இருக்கேன்? 2 வருஷம் 4 மாசமா சும்மா தான் கிடக்கேன். நீங்க சொல்லுங்க. நீ ஒன்றும் அமைக்க. கடா சாமியை கும்பிட்டு சீட்டை குளிக்க போடு. சீட்டை போடு. ஹலோ தம்பி குறைச்சிருப்பா எனக்கு. ஹலோ தம்பி எனக்கு கொஞ்சம் குறைச்சிரு. ஹலோ ஹலோ கும்பிட்டு சீட்டை போடியா. குறைச்சிரு. ஹலோ எனக்கு குறைக்க சொன்னேன். இங்கோடா இங்கே போடாத. எடுத்துக்கொண்டு காளையார் கோயில் பஸ் ஸ்டாண்டில் போட்டு வா. ஏய் சேர மேலே போடுறா. சேர மேலே போட்டேன். ஐயோ அடே சீட்டை சேருக்கு மேலே போடு. ஐயா சின்ன பிள்ளையாரா அந்த வர சொல்லுங்க. அதான் நான் இருக்கேன்ல. இந்த 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 அங்கே உட்காந்துருக்கல நீ இருக்கியா? எருமாடு நீ சின்ன பிள்ளையாடா நீ? இந்த இவா அந்த பாப்பாவை கூட்டியா? சின்ன பிள்ளையா? டேய் நீங்க என்ன திட்டம் போறீங்கன்னு நான் பாத்துக்கிட்டியா? சீட்டில் எழுதும் போதே அடையாளம் வச்சு இவங்கள்ட்ட சொல்லி மரணங்கிற சீட்டை எடுத்து கொடுப்பா சாமியார் இந்த ஊரில் கொண்டுரும்னு நினைக்கிறீங்க. அதானே? வேண்டாம், அது நடக்காது. என்னைக்கு இந்த சந்தேகம் வந்துச்சோ இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அப்படி சொல்லு. நீங்களே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறேன். ஒரு நிபந்தனை. நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த தெய்வம் அப்படி அவர் தலையில எழுதியிருந்தா தானே. அதான் எடுத்த உடனே அவசரமா பேசினா நான் என்னையா சொல்றேன்? இந்த சீட்ல எடுப்பான் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் எடுத்த சீட்லே மரணம் என்று எழுதியிருந்தால் எழுதினவனுக்கு தெரியாதா? அல்ல அந்த தெய்வத்துக்கு தெரியாதானே. சரி சரி. ஐயோ எனக்கு சரி இருக்கட்டும். விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை செய்து விடுங்கள். பாப்போம் பாப்போம்.
இதுல மரணம் என்று இருக்கும். உங்க 2 பேரையும் காலி பண்ணிடுறேன். நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. ஏய் நான் இங்க அங்க நிக்கிறேன். மரணம் என்று எழுதியிருந்தால் என்னைய கொன்றுங்க, உங்களை விடுதலை பண்றேன். ஆமா ஆமா. படிக்கவா? நல்லா விரிச்சு படிங்க. சத்தாமா படிங்க. இந்த மாதிரி மடிச்ச மனுஷன் தான். அந்த கடைசி ஐயோ கடவுளே, நான் சரி, அந்த விரிச்சு படிக்க சொன்னா மடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாமி ஆ? என்ன படிக்க படக்கணும்? நான் மடிச்சு தீர்ப்பு படிக்கிறேன். சொல்லணும். யோ, ஆடாடா, ஆடா, இப்ப இந்த அண்ணானே, இந்த என்னடா இது பழக்கம் இந்த ஆளு? சொன்னீங்களா இல்லையா படிக்கணும்? படிக்கத்தான் சொன்ன வாயில விடு. அந்த ஆளு மாத்திரை ஞாபகத்துல வாயில விட்டு தள்ளி விட்டுட்டாப்லையா? ஏங்க நீ எப்படியா தீர்ப்பு சொல்ல முடியும்? தீர்ப்பை அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஆஹா. ஏன்? அடுத்த மாதம் 7ஆம் தேதி எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அப்புறம்? தீர்ப்பு இன்னைக்கே சொல்லணும். சீட்டு இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அந்த சீட்டை 4ல எடுத்து தர்றேன். அடையாட புழுங்குல சீட்டு அப்படி வாய்க்குள்ள கையை விட்டு எடுப்பா இல்ல ஆப்ரேஷன் பண்ண போறியா? தொக்கு எடுக்கிற ஆள தொக்கு தொக்கு ஊதி தொக்கம் அது தொக்கு இல்ல. தொக்கு தொக்கா தொக்கு அந்த மாதிரி நான் எடுப்பேன். எப்படிடா ஊதி எடுப்பியா? ஆனா இந்த மாதிரி சம்பளம் சேர்த்து கொடுக்கணும். வாங்கிக்கிறேன். சீட்டு கைக்கு வந்துருச்சுனாக்கா நீ எவ்வளவு சம்பளம் கட்டாலும் தாரேன். நீ இருந்தாலும் கொஞ்சம் பேனா விட்டு குத்திக்கிட்டு இருக்காப்லடா. ஐயா என்னடா அக்குறமா இருக்குது. எப்படா எடுப்ப? என்னடா? சரி 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 வேணும் வேணும் வேணும். வந்துரு வந்துரு தானா வந்துரு. வரலன்னா குச்சி விட்டு குத்துறா. தொக்கா எடுக்கிறோம் இங்கிட்டு இருந்து வேணா உறிஞ்சி எடு. முகர கட்டுறா. உலகத்திலேயே முத குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஒட்டின வேண்டியதாண்டா. இதில் சாமியார் கண்ணாடி வர விட்டுக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்? தீர்ப்பை ஒத்தி தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. ஏய் ஏன் தீர்ப்பு ஒத்தி வைக்கிற? நான் தீர்ப்பு சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? இப்போ தின்னுட்டேன் ஒரு சீட்டை. ஒரு சீட் இருக்கு. தீர்ப்பு சொல்லணும் அவ்வளோதானே. நான் தின்ன சீட்டில் மரணம்னு எழுதி இருந்துச்சுன்னா இந்த சீட்டில் விடுதலைன்னு இருக்கும். இந்த சீட்டில் நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டாக இருந்துருந்துச்சுன்னா இதில் மரணம் இருக்கும். உங்களை காலி நாங்கெல்லாம் அக்கல அப்பவே அப்படி என்ன அப்படி பண்ணிவிட்டியல? என்ன இத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன். எனக்கு ஒரு கொஞ்சமாக என் மேலே ஒரு விசுவாசம் இல்லை. எதுக்கு? எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆளுக்கு ஒரு சீட்டாக தின்ட்டியல. இப்போ எனக்கு சீட்டு இந்தா ஐ முகர கட்ட. நான் ஏன் தின்னேன்? ஏன் அந்த ஆள் என்ன சொன்னார் கவனிச்சியா? என்ன? ஒருவேளை நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் கீழே இருப்பது மரணம், உங்களை போடுவேன்னார். கன்ஃபார்ம்டாக கீழே இருக்க மரணம் தான் நமக்கு தெரியும். இன்னும் நம்மளை போட தெரிஞ்சாப்புல இருந்தாலும் அதுக்கு தான் தப்பிச்சு. இன்னைக்காச்சும் நீங்கள் போடுவீங்க பார்த்துருவோம்னு பார்த்தேன். எத்தனை விட ஏமாந்துருக்கும். பாத்ரூமில் வாய்ப்பில்லை ராஜா. பூரா போய் இப்படியே சொல்லுங்கடா. எப்போ போடுவீங்க நீங்கள்? அதுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்காரு சாமி.